அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் வேகமடித்த நிலையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்காக தனித்தனி குழுவாக அமைத்திருந்த திமுக கூட்டணி கட்சியினரின் தொகுதி பங்கீடு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. அதன் அடிப்படையில் கூட்டணி கட்சியினருக்கு தொகுதியை குறைத்து கொடுத்ததிலும் திமுகவினர் இந்த முறை அதிகம் போட்டியிட்டதாகவும் பல தகவல்கள் இணையத்தில் உலாவிட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் கோவை தொகுதி கமல் அவர்களுக்கும், வேலூர் முஸ்லீம் லீக் கட்சியினருக்கும், அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுவார் எனவும், கடலூர் விழுப்புரம் விசிகாவுக்கு ஒதுக்கப்படுவதாகவும், தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனும், திருவண்ணாமலையில் ஏவ கம்பனும், பெரம்பலூரில் அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு அவர்களும், விருதுநகரில் துரை வைகோவும், மத்திய சென்னையில் தயாநிதியும், ஸ்ரீபெரும்புதூரில் TR பாலும், தருமபுரியில் பழனியப்பனும் போட்டியிடுவார் என திமுகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். மேலும் சிதம்பரம், சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர் தொகுதிகளில் திமுகவை இந்த முறை களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்ற முறை காங்கிரஸ் போட்டியிட்ட திருவள்ளூர், சிவகங்கை, கரூர் தொகுதிகளில் திமுக இந்த முறை மீண்டும் போட்டியிடும் எனவும், சிட்டிங் திமுக MP 10 MPக்களுக்கு இந்த முறை சீட் இல்லை எனவும் கரார் காட்டியுள்ளது திமுக தலைமை. மேலும் திமுக இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 நபர்களுக்கு இந்த முறை சீட் கொடுத்தாக வேண்டும் என உதயநிதி செக் வைத்திருக்கிறார். எனவே திமுக தலைமையில் இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கட்சிகளின் நிலவரங்கள் இந்த வரிசையில் காண்போம். திமுக நேரடியாக 23 இடங்களில் திமுக சின்னத்தில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. விசிக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 1 தொகுதியிலும், மக்கள் நீதி மய்யம் 1 தொகுதியிலும், கொங்குநாடு மக்கள் கட்சி 1 தொகுதியிலும், முஸ்லீம் லீக் பார்ட்டி 1 தொகுதியிலும் என தலா 27 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்திலும், மற்ற கூட்டணி கட்சிகள் மற்ற இடங்களில் போட்டியிடுகின்றனர். பாஜகவை குறிவைத்து இந்த முறை திமுக 6 இடங்களில் 5இல் உதயசூரியன் சின்னத்திலும் 1இல் கை சின்னமும் போட்டியிடுகிறது. அதாவது பாஜக போட்டியிடுகின்ற அனைத்து இடங்களிலும் உதயசூரியன் போட்டியிட்டு பாஜகவை டெபாசிட் இழக்க வேண்டும் என பல்வேறு வியூகங்களை திமுக தலைமை எடுத்து போட்டியிட்டு வருகிறது. இருந்தபோதிலும் வேலூர், தேனி, சிவகங்கை, கோவை, சேலம், சிதம்பரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஆரணி, கடலூர், கரூர், திருவள்ளூர் போன்ற தொகுதிகள் திமுகவுக்கு பலமான ஒரு போட்டியை எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கொடுப்பார்கள் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுகவின் இந்த தொகுதி பங்கீடு பல்வேறு கூட்டணி கட்சியினருக்கும் கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் மத்தியிலே ஆளும் கட்சியாக வர வேண்டும் என நினைக்கிறது. அப்படிப்பட்ட காங்கிரசிற்கு 7 தொகுதிகளை ஒதுக்கியது காங்கிரஸ் கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் கட்சியும் தாங்கள் கேட்ட தொகுதியை தராததால் அவர்கள் பாஜக அணியில் இணைவதற்கான வாய்ப்பையும் நூல்விட்டு பார்த்து கொண்டிருப்பதாக இணையத்தில் தகவல்கள் கசிகின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.